ஏன்னா நம்ம பள்ளியிலிருந்து நம்முடைய புனிதவள மேல்நிலைப்பள்ளி கீழமையிலிருந்து நம்முடைய களப்பணியாக நம்முடைய பள்ளி இயங்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் இந்த 4 ஊர்களுக்கு சென்று ஒவ்வொருவரும் தங்களுடைய களப்பணியை செய்ய இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் யூனியன் ரெட் கிராஸ் அவர்களும் லசால் யூத் மூமெண்ட்ஸ் அந்த இயக்கமும் சேர்ந்து இன்று நம்முடைய இந்த குலசேரநல்லூர் ஊரில் நம்முடைய பணிகளை செய்வதற்கு நம்முடைய விழிப்புணர்வு முகாம் மாதிரி விழிப்புணர்வு ஒரு பேரணியாக சென்று மக்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வை தூண்டும் வகையில், அதாவது நல்ல மரங்களை வளர்த்து மழை பெறுவதற்கான ஒரு உதவியை செய்ய வேண்டும், மண்வளம் காக்க வேண்டும். அத்தோடு பிளாஸ்டிக் நெகிழி என்ற அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம துணிப்பைகளையும் மற்ற பாத்திரங்களையும் பயன்படுத்தி நம்முடைய சுகாதாரத்தை சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய பேரணியாக எனது உடல் நலத்தை பேணுவேன். எனது பள்ளி, வீடு, குடியிருப்பு, பொது இடங்களான விளையாடும் இடம், பூங்கா, தோட்டம், எனது கிராமம், எனது மாநிலம் ஆகியவற்றின் உள்ளும் புறமும் சுத்தமாக வைத்துக் கொள்வேன். மேலும் குப்பைகளை உரிய குப்பை தொட்டியில் மட்டும் போடுவேன். என்னை சுற்றி உள்ள நிலம் காற்றின் சாக்கடையெல்லாம் கிளீன் பண்ணுங்க. குப்பையில்லைங்க விளக்கு மாட்டது கூட்டு. கோயிலை சுத்தி கூட்டு. என்னது? எடு 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 வச்சிடலாம். நல்ல வேலை என்ன நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. எல்லாம் அங்க வேலை பார்க்குறேன். எல்லாம் வர சொல்லு. டீச்சர் நான் கூட்டின எடுத்து நல்லா சுத்தமாக நல்லா பாட்டாடுங்க சரியா? சரி பாட்டாடுங்க வீடியோ இருக்காங்க.
எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை சிறந்த செயல் மறந்து வாழ்த்துமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இயற்கையை பாதுகாப்போம் மழை பெறுவோம் பூமியை காப்பாற்ற மரங்கள் நடுவோம் மாசற்ற சூழலை உருவாக்க மரத்தை நடுவோம் மரங்கள் உலகின் நுரையீரல் மரங்களை வெட்டாதீர்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இயற்கையை பாதுகாப்போம் மழை பெறுவோம் பூமியை காப்பாற்ற வாழ்க்கை தரத்தை என்ன செய்யணும், மேம்படுத்தும். கல்வி உனக்கு கிடைச்சிட்டுனா நீ மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்வாங்க, வளர்ச்சி அடைவார்கள். அதான் உண்மை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கல்வி கற்றுட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பமே கல்வி கற்றுக்கொண்ட மாதிரி எல்லாருமே அந்த வாய்ப்புகளை என்ன செய்வாங்க, பெறுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கிராமங்களுக்கும் இன்னும் படிக்காதவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் என்ன செய்யணும், கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தம்பியோட ஆசை. ரெண்டாவது குரூப் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு குழுவிலிருந்து ஒரு நபர் வீதம் நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பேசலாம். நீங்கள் கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள், இங்கே லேர்ன் பண்ண பாசிட்டிவான விஷயங்கள் என்னங்கிறத
குழுவுக்கு ஒருவராக ஷேர் பண்ணலாம். நாங்க இங்க வந்து தூய்மை சுத்தம் பண்றத கத்துக்கிட்டோம். கீழே இருக்க ஒரு பேப்பரை கூட கீழே போடாம எல்லாத்தையும் குப்பையில போட்டு தீ எரிச்சோம், அதை கத்துக்கிட்டோம். அடுத்து நாங்க மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டு அவங்ககிட்ட குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். கேடி இருக்கு. நாங்கள் வந்து குப்பையை கீழே போடாமல் இருக்க கற்றுக்கிட்டோம். அது வந்து நாங்கள் ஒவ்வொரு போய் பேசணும். அதை வந்து நம்ம கஷ்டம் தெரியாமல் இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டோம். இப்போ தான் பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்னும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இன்று கோவிந்தம்பட்டி கிராமத்தில் நம் பள்ளி மாணவர்கள், பல இயக்கங்களை சேர்ந்த மாணவர்கள் உங்களுடைய களப்பணி ஆற்றுவதற்கு வந்து தங்களுடைய செம்மையான பங்களிப்பை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு சில உரையாடல் வழியாக நம்மளுடைய பகிர்வை வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு கேள்வி, ஒரே கேள்வி. எல்லா குழுவில் இருந்தும் ஒரு ஆள் முதல்ல பதில் சொல்லலாம். அதற்கு பிற்பாடு தனித்தனியான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு அந்த குழுவில் யார் பேசலையோ, யார் பதில் சொல்லலையோ அவங்க சொல்ல முடியாது. சரிங்களா? ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, சதுர ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு அனைவரும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். எல்லாருமே வந்து பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ கேட்கக்கூடிய முதல் கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்வி. அணியிலிருந்து யாராவது ஒரு நபர் பதில் சொல்லணும். அது யாராவது ஒருத்தர் பதில் சொல்லக்கூடிய நபர் உங்களுடைய கையில் அந்த மைக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இன்று